திரைப்படங்களுக்கு கூட இந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு எல்லாம் கூட தணிக்கை இருக்கிறது, சென்சார் இருக்கு. சோசியல் மீடியாவுக்கு சென்சார் கிடையாது, எந்த சென்சாரும் இல்லை. குறிப்பாக இன்ஸ்டா போன்றவற்றில் எந்த கருமத்தையும் பகிர முடியும். தணிக்கைகள் இல்லாமல் அப்படியே அது ஓப்பனாக இருக்கிற காரணத்தால் எல்லா ஆபாசத்தையும் வீதிக்கு கொண்டு வந்து விளைவு என்ன தெரியுமா? அந்தரங்கம் என்று ஒன்று இல்லாத அளவுக்கு அவைகளும் பகிரங்கமாக்கப்பட்டு விட்டது. அந்தரங்கமும் பகிரங்கமாகிவிட்டால் அது அந்த அந்த சமூகத்தினுடைய மோசமான நிலையை என்னவென்று சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது. சொந்த கணவன் மனைவி தங்களின் படுக்கையை பகருகிறார்கள். எக்கச்சக்கமான லைக்குகள், பாராட்டுக்கள், ஃபாலோக்கள். அது வைரலாகுவதற்கு கணவனும் மனைவியும் ஒரு அறைக்குள்ளே படுக்கை அறையில் நிகழ்த்துகிற செயலை கூட இன்ஸ்டாவிலே பகிர்ந்து விடுகிற இந்த உச்சகட்ட ஆபாசம் இந்த நூற்றாண்டினுடைய மிக மோசமான ஆபாச உச்சம் என்று சொல்லலாம். இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. மிருகங்கள் கூட, ஒரு சில மிருகங்கள் தன் இனத்தோடு சேருவதை பப்ளிக்ல வைத்துக் கொள்ளுவதில்லை என்பதுதான் உயிரினங்கள் குறித்த வியப்பான செய்திகளில் அது உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. படம் எடுத்து பரப்புவதற்கு ஒரு விவஸ்தையே இல்லாத அளவுக்கு அல்லவா சோசியல் மீடியாக்கள். ஜனாசாவுல செல்ஃபி எடுக்கலாம், பாடையில வைத்திருக்கிறார்கள் செல்ஃபி, சந்தோக்குல போகிறப்ப செல்ஃபி, ஜனாசாவின் படத்தை பகிர்வது, மையத்த அடக்கத்தை பகிர்வது, காட்சிப்படுத்துவது, இதையெல்லாம் கொண்டு வந்து அதுல தனக்கு எத்தனை லைக் வருதுங்கிற மனோபாவம், இது எப்படிப்பட்ட வியாதின்னு தெரியல.